نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய கடைசி ஒற்றைப்படை இரவிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். அல்லாஹ் தனது அருள்மறையாம் திருமறையிலே நபிமார்கள் கேட்ட துஆக்களை எல்லாம் அல்லாஹ் திருமறையிலே வழிநெடுக சொல்லி காட்டுகிறான். அதே போல அல்லாஹ் சாபமிட்ட நிகழ்வுகளும் திருமறையிலே பதிவாயிருக்கிறது. அல்லாஹ்வுடைய சாபம் அல்லாஹ் அதை விட்டு காப்பாற்றுவான். அல்லாஹ் தான் சாபமிட்ட நிகழ்வுகளை தன்னுடைய வேதத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். மலக்குமார்களுடைய சாபம் இருக்கிறது. நபிமார்களுடைய சாபம் இருக்கிறது. பொதுவாக சொல்லுவார்கள், சாபத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். பூமி சாபம் விடுமா? பூமி பெற்றோர்களுடைய சாபத்தை விட்டு என்ன செய்யணும்? இது மாதிரி சாபங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று தெரியும். ஆனால் யாரெல்லாம் சாபம் விடுகிறார்கள் என்பதை தெரிய வேண்டும். அதுல இன்றைய தராவீஹினுடைய சிந்தனையில் சுருக்கமான நிகழ்வுகளில் அல்லாஹ்வின் சாபம், லானத் இறங்கிற போதுப்பா சொல்லுவோம்ல, அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிற போது அதே மாதிரி சாபம் ஒன்று அல்லாஹ் சொல்லப்பட்ட ஒன்று. அதே மாதிரி நாசமா போக, இது என்னன்னா சாபம் தான். அல்லாவே சொல்றான் நாசமா போன, இல்லைங்க இது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய கொடூரமான செயலாக இருக்கும். அல்லாஹ் லஅனத் சாபமிடுகிறான், வயலும் அல்லாஹ் நாசமாகி விடு என்று சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய லானத்தை தவிர்த்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய லானத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். பல இடங்கள் வருது. அல்லாஹ்வுடைய லானத்துல ஒரு பெற்றோருடைய லானத்தவே தாங்க முடியாது. அப்படியே அந்த அவனுடைய வாழ்க்கை அப்படியே பொசுஞ்சு போயிடும். அல்லாஹ்வுடைய சாபம்
அருமையான பெருமக்களே, இந்த அல்லாஹ்வுடைய சாபத்துல 3 நிகழ்வுகள் நிகழும். அதாவது சில குடும்பமே அப்படியே அந்த சாபத்தில் அழிந்துவிடும். தொடரடியாக வம்சாவளியாக அந்த குடும்பமே என்ன ஆயிடும்? அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆட்சின்னு சொன்னா அடுத்த தலைமுறையில் தலை தூக்க முடியாது. அதே மாதிரி இந்த சாபம் என்பது குடும்பங்களிலும் நிகழ்ந்திருக்கிறது. ஒரு ஊர், அந்த ஊரே அப்படி என்ன ஆயிடும்? சாபக்கேடாக மாறிடும், சாபக்காடாக மாறிடும். யார்? அல்லாஹ்வுடைய சாபத்துல அந்த ஊரே எப்படி மாறிடும்? சாபக்காடாக மாறிவிடும். மூன்றாவது, சில தனி நபர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சாபம். பார்த்தீங்களா, முன்ன பார்த்ததுக்கு எப்படி இருக்காண்டு? அடுத்தவன் சாபத்தை வாங்கினாண்டா விளங்குவானா? அவன் ஒன்றும் பெரிய தான்லாம் தப்பு செய்யல. இந்த சாபத்தை வாங்கினதுனால அந்த தனி மனிதனுடைய வாழ்க்கையை அப்படியே முடங்கி போய்விட்டது. சாபங்கள் இந்த 3 நிகழ்வுகளிலே ஆட்கொள்ளும். அவனை உட்கொண்டு விட்டால் அவனை கொண்டு விடும். அல்லாஹ் 3 சூறாக்களுடைய தொடக்கத்திலேயே அல்லாஹ் சொல்றான். 3 சூறாக்களுடைய தொடக்கமே என்னவா இருக்கும்? அல்லாஹ்வுடைய சாபமாக இருக்கும். அதுல ஒண்ணு நமக்கெல்லாம் தெரிந்தது, தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப். அபூ லஹபுக்கு நாசம் உண்டாகட்டும், அவனுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும். இல்லைங்க, துவக்கமே எப்படிங்கிறீங்க? அது யாருடைய வார்த்தை? இது அல்லாஹ் சாபமிடுறான். அல்லாஹ் சாபமிடுறான் அப்படின்னா இந்த அபூ லஹபு என்ன அல்லாஹ் அவ்வளவு என்ன கோபப்படுத்தலாம்? அல்லாஹ்வே அவன் என்ன எவ்வளவு கோபப்படுத்தினா, அல்லாஹ் நீ நாசமாக, உன்னுடைய 2 கரங்கள் நாசமாக, உன்னுடைய குடும்பம் நாசமாக, மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப். ஏங்க, அவன் செஞ்ச கொடூரம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபா மலையில இருந்துகிட்டு அழைப்பு கொடுத்தாங்க, தாவத்து கொடுத்தாங்க. மக்களுக்கு இந்த ஈமான் இஸ்லாத்தை சொன்னாங்க. சஃபா மலையில இருந்துகிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. எல்லாம் வாங்க, எல்லாம் வாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்ட உடனே எல்லாம் மலையை சுத்தி வந்து நின்றாங்க. எல்லாம் மலையை சுத்தி வந்து நின்றாங்க. அப்ப இந்த அபா லஹப், யாரு? இந்த அபூ லஹப் என்ன சொன்னாங்கிறீங்க? யா முஹம்மத் மா ஹாதா ஜித்தமஅனா, மா ஹாதா ஜித்தமஅனா. இதுக்கு தான் கூப்பிட்டியா எல்லாத்தையும்? எதுக்கு? எதுக்கு? எல்லாத்துக்கும் ஈமான கொடுக்கறதுக்கு, கலிமத்து தௌஹீத சொல்றதுக்காண்டி சஃபா மலையில நின்றுகிட்டு எல்லாம் வாங்க என்று கூப்பிட்டாங்க. எல்லோரும் கூடினார்கள். அபூ லஹப் வந்து என்ன சொன்னா? யா முஹம்மத் அலா ஹாதா ஜித்தமஅதலா. இதுக்கு தான் கூப்பிட்டியா? எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துனியா? அல்லாஹ் யாரை பார்த்து சொன்னா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சொன்னா. அல்லாஹ் இவ்வளவுதான் பேசுறதானே, இன்னும் பெரிய கொடூரம்லாம் செய்யல அபூ லஹப். இந்த வார்த்தைக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட வார்த்தை இறக்கனா சொல்லுங்க? தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் மா
அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப். நீ நாசமாக, உன் 2 கரங்கள் நாசமாக, உன்னுடைய குடும்பம் குழந்தைகள் நாசமாக. அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளாயிட்டான். அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு அபூ லஹப் என்ன ஆயிட்டான்? 3 சூறாக்களின் துவக்கம் என்று சொன்னோம். இரண்டாவது வைலுல்லில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதக்தாலு. அல்லாஹ் அல்லாஹ் என்ன சொல்றான்? சூராவுடைய ஆரம்பம் வைலுல்லில் முத்தஃபிஃபீன். வைலுன் வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா. இரண்டாவது வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா. எல்லாம் என்ன சொல்றான்? அபூ லஹப் ரசூலை இப்படி எதிர்த்து பேசினா அல்லாஹ்வுடைய சாபம் வந்துருச்சு. அடுத்து இந்த விஷயத்தை பாருங்க, இந்த சூறாவை வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா. அல்லாஹ் காப்பாற்றுவானா. மற்றவர்களுடைய குறையை பேசுவது, மற்றவர்களின் குறையை பேசுவது. அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? யார் மற்றவர்களின் குறையை பேசுகிறார்களோ அவர்கள், சொல்லுங்க, அவர்கள் நாசமாகட்டும். லஅனத் ஒண்ணு, வயல் ஒண்ணு. வயல் என்றால் நாசமாகட்டும். இந்த வார்த்தை யார் சொல்றார்? அல்லாஹ் சொல்றான். ஹுமஸத்தில் லுமஸா, மற்றவர்களை பற்றி யார் குறை பேசுகிறார்களோ அவர்கள் நாசமாகட்டும், அவர்கள் நாசமாகும். அந்தால் செஞ்சதைத்தான சொன்னேன், செய்யாத சொன்னா பரவாயில்ல, குறை பேசலாம். செய்ததை சொன்னதுக்குத்தான் உனக்கு நாசம். உனக்கு யார் சொல்ல சொன்னா? செய்யாததை சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அது அவதூறு. அது என்னது? செஞ்சதை சொன்னதுக்குத்தான் நாசமாகட்டும் அல்லாஹ் சொல்றான். ஏன்னா இதை சமூகம் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இதை நினைவுபடுத்தப்படுகிறது. இன்னைக்கு இந்த சமூகத்துல ஆண்கள்கிட்ட பெண்கள்கிட்ட எல்லோரும் படித்தவங்க படிக்காதவங்க எல்லோரிடத்திலையுமே இது அடுத்தவர்களை பற்றி பேசுவது. 2 பேர் சேர்ந்துட்டா போச்சு. யாரை பத்தி பேசுறது? ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்கன்னா என்னங்கிறீங்க? ஒன்னும் குர்ஆன் ஹதீஸ்ல பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. என்ன பேசியிருப்பாங்க? இப்படியே தான். தன்னிட்ட 1000 ஓட்ட இருக்கும். அடுத்தவர்களின் குறையை பேசுவது இறைவன் நாசமாகட்டும். அல்லாஹ் காப்பாற்றுவானாக. இன்னைக்கு இந்த சமூகம் தெரிஞ்சோ தெரியாமலோ போய் அப்படியே சிக்கி கிடக்குது. இதுல சிக்கி கிடக்குது. அதுல தத்துவம் பேசுது. இருக்கிறது தானே சொன்னேன். யாரு? அது இருக்கிறத சொல்றதுக்குத்தான் வயலும் நாசம் உண்டாகட்டும். இல்லாததை சொன்னோன்னு வச்சுருங்க, அது அவதூறு. அது என்னது? அவதூறு. அவதூறுக்கு என்ன சட்டம் தெரியுமா? அவதூறுக்கு காசிட்ட சொல்லி 80 கசையடி கொடுக்கும். காசிட்ட சொல்லி
நம்ம நாடா இருந்தா என்ன செய்வோம்? கசையடி, விளக்கமாத்து குச்சியில இல்ல, எதுல கசையடி அடிக்கு இருக்கின்றே சவுதியில வச்சிருக்கான். நம்ம பசங்க அங்க பொழைக்க போன இடத்துல ஏதாவது தப்பு செஞ்சுட்டா கசையடி வாங்கிட்டு வந்தவன் பார்த்தா தெரியுங்க. 80 கசையடி அவதூறு பேசினால், இல்லாததை பேசினால், இருப்பதை பற்றி அடுத்தவனின் குறையை பேசினால் வயலும் அவர்களுக்கு நாசம்தான், அவர்களுக்கு நாசம்தான். சமூகம் விளங்க வேண்டும். போற போக்குல ஈஸியா பேசிட்டு போயிடும், ஈஸியா பேசிட்டு போயிடும். அப்படி ஒண்ணு தெரியுதா, அவர்கிட்டே நேரா பேசலாம். எனக்கு என்னமோ கொஞ்சம் இதா தெரிஞ்சு இல்ல, அது அப்படியே என்ன செய்யுது, கோத்து 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 கோத்து. அது இப்ப வாட்ஸ்அப் வந்ததுக்கு பிறகு ஏன் கேட்கறீங்க, மானாமரியா பேசுறான் அடுத்தவனுடைய குறை. டிவியில உட்காந்து பேசுறான், இதுல அடுத்தவனை பத்தி உள்ள குறை இவன் பேசிக்கிட்டு இருக்கான். இவன் பேசி முடிஞ்சதுமே அவன் 10 to 10, 10:30, 10:30 to 11 யாரு இவன்? எவன் பேசுறான்னா அவன் குறைய இவன் பேசுறான். இந்த பாவம் தாங்க இன்டர்நேஷனல் பாவம். இது இன்டர்நேஷனல் தான். இது ஏதோ ஒரு ஊரு, ஒரு கிராமம், ஏதோ ஒரு ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல தாங்க இப்படி அடுத்தவங்க குறைய பேசுவாங்க, ஒரு மாநிலத்துல தாங்க அப்படிதான் சொல்ல முடியாது. இது இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்குது. என்ன, ஒருத்தருடைய குறைய இன்னொருத்தர் பேசுறது. அல்லாஹ் காப்பாத்துவானாக, ஆமீன் சொல்லுங்க. நம்ம கூட தெரியாம போய் மாட்டிடுறோம், நம்ம கூட தெரியாம போய் மாட்டி. வாய் சும்மா இருக்க, வாய் சும்மா இருக்க. 3 பேர் பேசிக்கிட்டு இருப்பான், அதுல ஒருத்தர் போயிட்டான்னு வச்சுக்கோங்க, இவன் ஒரு 8 தான் வச்சிருப்பான். இந்த 2 பேர் யாரை பத்தி ஆரம்பிச்சிருவாங்க? யார் ஆரம்பிச்சிருவான்? அது என்னமோ அப்படியே ரத்தத்துல ஊரணமாக ஆயிடுச்சு. இன்டர்நேஷனல் பாவம் எது? இந்த பாவம் தான். அபூலகபோட அவனோட போச்சு, அவன் ஃபேமிலியோட போச்சு. இது ஒவ்வொரு ஈமான் கொண்ட ஆணும் பெண்ணும் இதுல சிக்கியிருக்காங்க. அல்லாஹ் அவர்களை வெளியெடுப்பானாங்க. நாமளும் கொஞ்சம் நிதானிச்சுக்கணும். உன்னை பேசுறதுக்கு முன்னாடி நாமளே டக்குன்னு யூகிச்சு வாயை பத்திக்குவோம். வாயை எதுக்கு? நம்ம உழைச்சு, நம்ம சாப்பிட்டு, நம்ம நேரம், அதுல எதுக்கு? அல்லாஹ். அல்லாமா புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி, புகாரி ஷரீஃபனுடைய இமாம் இருக்காரு. அவரு நான் செய்த செயல்களிலே, நான் செய்த அமல்களிலே மிக உயர்வான செயல் என்ன தெரியுமா? மிக உயர்வானது நமக்கே தெரியுது. அவர் இவ்வளவு ஹதீஸுகளை கோர்த்து கொடுத்தார். இன்னைக்கு புகாரி தான் குர்ஆனுக்கு அடுத்து இருக்கக்கூடியது. என்னது? புகாரி ஷரீஃப். நீ தமிழாக்கம்லாம் வந்துருச்சு, நம்ம தான் எதையுமே வாங்கி பார்க்கறதே இல்லையே. புகாரி ஷரீஃப் சொல்றாரு, நான் செஞ்ச செயல்கள்லேயே என்னண்டா, அடுத்தவர்களை பற்றி நான் பேச மாட்டேன். யாரு? நான் கேட்கிறேன், இன்னைக்கு வரை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்ம முன்னாடி நிக்கிறாங்கண்டா, இன்னைக்கு ஊர் உலகம் அவரை புகழ்கிறது என்றால் அவருடைய சேவை அல்ல, அவர் யாரை பற்றியும் என்ன செய்வார்? யாரை பற்றியும். சில பேர் இதுக்கிட்டே வண்டி கட்டி வருவான், யாரை பத்தி பேசுறது? அவன் பேசி போலான்னு வந்தேன். என்ன பேசிட்டு போறது? குர்ஆன்ல எத்தனை ஆயத்து இருக்குது, ரசூல்லா உலகத்தை பத்தி என்ன சொன்னாங்க, ரம்ஜான் வரப்போகுது, நாம எப்படி நடந்துக்கலாம், மாமூலா நடந்துக்கலாமா, கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கலாமா, இதை பேசுறக்கா வந்தாங்கிறீங்க? இதை பேசுறக்கா? அது இப்ப நம்ம நாட்டில் பொம்பளைகளுக்கு பஸ்ஸில் ஃப்ரீ, எவ்வளவு வீட்டிலே இருக்கிறதுல எல்லாம் பரப்பிட்டு அந்த வீட்டுக்கு போய் உட்காந்து என்ன செய்யுது? ஏதோ ஒரு குர்ஆன் ஹதீஸை எடுத்து பார்த்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் முத்தாலா பண்ணிட்டு வர்றாங்க. என்னங்கிறீங்க? இவ பக்கத்தூருக்காரி பத்தி 1 மணி நேரம், அவ பக்கத்தூருக்காரி பத்தி யாரு? இவ 1 மணி நேரம். அல்லாஹ் காப்பாற்றணும். தயவு செய்து இதுல போய் சிக்கிரக்கூடாது. பலர்கள் சிக்கி கிடக்கலாம். எல்லாம் தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, தீன தெரிஞ்சவங்களே சிக்கி கிடக்கிறாங்க. தீன தெரிஞ்சவங்களே
இதுல போய் சிக்கி கிடக்கிறாங்க. புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய அமல்கள்ல என்னதானா, நான் கூட சொன்னேன், ஹதீஸை நான் ரசூல்கிட்ட இருந்து கேட்டதை சொன்னேன், இவ்வளவு தொகுத்து கொடுத்தேன்னு சொல்லுவார்னு பார்த்தா என்ன சொல்றாரு, என்னவா, நான் யாரை பற்றியும் என்ன செய்த பேசுவதில்லை. 3 சூறாக்களுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சாபமிடக்கூடிய வார்த்தைகள், அதுல ஒண்ணுதான் என்ன சொன்னோம், தப்பத் யதா அபீ லஹபின் முத்தப். 2வது வைலுல்லி குல்லி ஹுமஸத்தின் லுமஸா, அடுத்தவர்களை பற்றி பேசுவது. அடுத்தவர்களை பற்றி அடுத்தவரை பற்றி பேசணும்னா அப்படியே தேன் ஒழுகும். தேன் அப்படியே ஜொல்லுட்டுக்கிட்டு சில பேர் பேசுவான். ஜொல்லு தானே, ஜல்லா, அப்படியே அவனுக்கே தெரியாது, அப்படியே தேனா இன்னைக்கு அவன் குனிஞ்சு பார்த்தான்னா நாரும். யாரு, அவன்கிட்ட 1000 குறை கிடக்கும், அதை விட்டுருவான். மானா மரியா பேசுவான், மானா மரியா. அல்லாஹ்வுடைய வயலுன், யார் அடுத்தவனின் குறைகளை பேசுகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய நாசம் உண்டாகட்டும்ங்கிற அல்லாஹ் புரிவதற்கு தௌஃபீக் செய்வானாக. 3வது தான் வைலுல்லில் முத்தஃபிஃபீன அல்லதீன யக்தாலு அலன்னாஸ். இதுவும் அபூ லஹபும் முடிச்சுதான், அவன் சாப்டர் முடிஞ்சு வச்சுங்க. இப்போ சொன்னமா 2வது, இதுல தான் நாம அதான் இன்டர்நேஷனல் அளவில் நாம தான் இருக்கிறோம் எல்லாம். 3வது வைலுல் முத்தஃபிஃபீன், அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்களின் மீது என்னது, வைலும், நாசம் உண்டாகட்டும். நமக்கு லேசா என்ன செய்யலாம், இவன் வாங்கும் போது எப்படி வாங்குவான் தெரியுமா, யாரு, என்னது நல்லா பொடி, அப்படி பொடி, இப்படி பொடி, கல்லு உண்மையா என்னது, யார், இவன் வாங்கிட்டு வர்ற போது இங்க கொண்டு வந்து அடுத்தவனுக்கு கொடுக்கும் போது என்னங்கிறீங்க, பட்டு அந்த நெருக்கிறதுக்கு ஒரு டைலாக் இருக்குது, தராசை பிடிக்கிற விதமே இருக்குது. அது நமக்கும் தெரியாது. அளவு நிறுவையில் ஏற்பட்ட மோசடி, யார் மோசடி செய்கிறோமோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது. இது ஒண்ணு சொல்ல தேவையில்லை. இன்னைக்கு அன்றாட நிகழ்வுகள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அளவுன்னா அளவுதானே சொன்னாங்க, நான் அளந்து ஊத்துறேன், எல்லாம் அதுலதான் உள்ளது. அது ஊத்தும் போது தெரியுங்களா, டெக்னிக்கலா அப்படி அள்ளும் போது அப்படி அள்ளுவோம், அவ்வளவுதான். அது நிறைய படான்னு ஊத்துவோம், பரவாயில்ல, நல்லா குயிக்கா வேலை செய்யலாம். பெட்ரோல் பங்களை எப்படி திருடுறாங்க, பெட்ரோல் பங்கு அல்ல சொட்டு சொட்டா திருடுறான். எப்படி, அது ஒரு டெக்னிக்கல் இருக்குது. எனக்கு ஒரு அளவுக்கு தெரியாது, நமக்கு வண்டி சொல்றேன். பெட்ரோல் பங்கு எப்படி இப்பதான் போட்டு வந்திருப்பீங்க, பார்த்தா 1 லிட்டருங்குவான். ஆனா சொல்லிக்குவான், மீட்டரை பாருங்க, மீட்டரை பாருங்க. நாம பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அங்க அப்படியே ஜம்ப் ஆகும். எப்படி ஜம்ப் ஆகும். 1க்கு அடுத்து 2 வராது, 7 வரும். 7க்கு அடுத்து என்ன 8 வராது, 14 வரும். நாம நினைச்சுக்கிட்டே இருப்போம், 200 முடிஞ்சு. அந்த ரூலிங்ல எப்படி அது ஹீட் பண்ணி வச்சிருக்கான், எல்லா நிலவையிலும் இருக்கு. அளவுகள்ல, அளக்கிறதுல, நிறுக்கிறதுல, ஒரு பொருளை கொடுக்கறது எல்லாமே இதுல சேரும். வைலுல்லில் முத்தஃபிஃபீன், அளவு நிறுவையிலே மோசடி செய்யக்கூடியவர்களின் மீது என்னுடைய சாபம் உண்டாகட்டும், என்னுடைய நாசம் உண்டாகட்டும். அருமையான பெருமக்களே, இது அல்லாஹ் விடக்கூடிய சாபம். அல்லாஹ் நபிமார்கள் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். இது அல்லாஹ்வே சொன்னது. அதெல்லாம் பார்த்தோம்டா அல்லாஹ் அஜர்த்து, நான் வாழ்ல அஜர்த்து இப்பே இறந்து போயிடுறேன். நீங்க போகும்போது எல்லாம் கூட்டு போயிருக்கு, இவன் போறதுக்கு நானும் வரணுமா போட.
படிச்சுட முடியாது. ஒவ்வொன்றுக்கு தனி சாப்டர் இருக்குது. மலக்குகளுடைய சாபத்துக்கு தனி புக்ஸ் இருக்கு, தனியே புக் எழுதி வச்சிருக்காங்க. அதே மாதிரி நபிமார்களுடைய சாபம், நபிமார்களுடைய சாபம் எங்க நமக்கு ரம்ஜான் முடிஞ்சு போச்சு, ரம்ஜான் முடிஞ்சு போச்சு, இனி அடுத்த ரம்ஜான் வரணும். ஒன்று நீங்களும் ஹயாத்தா இருக்கணும், நானும் இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஏன் யோசனை? எனக்குத்தான் சொல்ல, உங்களுக்காவது ஆமீன் சொல்லிட்டீங்க. பேசணும். நபிமார்களுடைய சாபம், மலக்குகளுடைய சாபம், மலக்குகளுடைய சாபம். அல்லாஹ். ஒரு வீட்டில் இரவு கணவனும் மனைவியும் சண்டையிட்டு பேசாமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒதுங்கி படுத்திருக்கிறார்கள் என்றால் மலக்குகளின் சாபம் இறங்குகிறது. மலக்குகளின் சாபம் இறங்குறது. ஒரு வீடு கூட தப்பாக இருக்கிறது. சரி, பார்ப்போம். ஒரு நாளைக்கு மலக்குமார்களுடைய சாபத்தை பார்ப்போம், தெரிஞ்சுக்கிட்டு. இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையிலே நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவைகள். அபூ லஹப் முடிஞ்சு போச்சு சாப்டர். ஆனா அடுத்துள்ள இந்த 2 சாபங்களுக்கு வாருங்க, நாசம் உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும்ங்கிறது. இது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் கடந்து கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுகள். அருமையான பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இது விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க. அடுத்தவர்களை பேசுவது, நம்ம குறைய பார்ப்போம், நம்ம குறைய பார்ப்போம். அதுக்கு என்ன? அடுத்தவன் குறைய சொன்னா மெடல் கொடுக்குறாங்களா, விருது கொடுக்குறாங்களா? இந்த விருது தான் கிடைக்குது. யாருடைய விருது? அல்லாஹ்வுடைய சாபத்தினுடைய விருது தான் கிடைக்கிறது. அப்படி விருது கிடைக்கிறதா இருந்தாலும் சொல்லலாம். அதே மாதிரி அளவு அளக்கிறதுக்கு தெரியுங்களா? பார்த்தா ஃபர்ஸ்ட் இங்க வரை ஒரு முளம் போடுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே கட்டாய். அளக்கிற மாதிரி தெரியும், அளக்கிற மாதிரி தெரியும். இந்த சில பேர் பீச்சில் ஐஸ்கிரீம் விற்பான் பார்த்துறீங்களா? 2 என்னட்டு விளங்காது. பார்த்தா ஒரு ஐஸ்கிரீம் 18 வாங்கும். அவன் சொன்னது எப்படி உங்க காதல் விழுந்திருக்கும்? எல்லாமே இதுல சேரும். அளவுன்றதுமே தராசுல மட்டும் நிக்காதீங்க. அன்றாட வாழ்க்கையில் மனிதன் அடுத்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலுடைய விஷயங்களிலே என்ன சேரும்? பணத்தை எண்ணி கொடுக்கிறான், டக்குன்னு 2 நோட் என்ன செஞ்சுட்டான், எண்ணிக்கையை கூட்டிக்கிட்டான்னு தெரியாது. அவனு எல்லாமே வாங்கிட்டு போயிட்டாலும் அந்த மோசடி இதிலே சேரும், மோசடி இதிலே சேரும். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய சாபத்தை விட்டும் அல்லாஹ் நம்ம எல்லாம் அல்லாஹ் காப்பானாக. அல்லாஹ்வுடைய சாபத்தை பயந்து நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.